ரீல்ஸ் மோகம் அந்தரத்தில் தொங்கிய 2 இளைஞர்கள் இறுதியில் என்ன ஆச்சு பாருங்க. இன்றைய இளைய தலைமுறையினர் ரீல்ஸ் வீடியோ என்ற பெயரில் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்கின்றனர். மேலும் ஒரு சிலர் ஆபத்தான முறையில் ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். உயிருக்கு ஆபத்தான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று காவல்துறையினர் பலமுறை அறிவுறுத்தினாலும் பலர் ரீல்ஸ் மோகத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்படி ரீல்ஸ் வெளியிடுவதற்கு பேருந்து மற்றும் ரயிலில் தொங்கிக் கொண்டு இளைஞர்கள் பயணிக்கின்றனர். இவர்களில் சிலர் உயிரிழக்கின்றனர். இருசக்கர வாகன சாகசத்திலும் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளனர். இளைஞர்களுக்கு இணையாக இளம்பெண்களும் ரீல்ஸ் மோகத்தில் சீரழிகின்றனர். மாணவ மாணவிகள் மற்றும் இல்லத்தரசிகளும் விதிவிலக்கல்ல. அப்படி ஒரு அதிர்ச்சி வீடியோதான் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் 2 இளைஞர்கள் மிக உயரமான இடத்தில் உள்ள ஒரு மரக்கிளையில் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. அந்த இடம் ஏதோ ஒரு மலைப்பகுதி போல் தோன்றுகிறது. ஒருவர் மற்றவரின் காலை பிடித்து தொங்கவிட பின்னர் அவர் மட்டும் கிளையை பிடித்து கொண்டு ஊஞ்சல் ஆடுவது போல புல்லப்புகள் செய்து விளையாடுகிறார். அதை கீழே இருந்து பார்க்கும் போதே பயமாக இருக்கிறது. வெறும் 20 அல்லது 30 வினாடிகள் ஓடும் ஒரு ரீல்ஸ் வீடியோவுக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதன் ஆபத்து மிக அதிகம். அத்தனை உயரத்தில் அந்த கிளையை நம்பி தொங்குவது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஒருவேளை அந்த கிளை முறிந்தாலோ அல்லது பிடி நழுவினாலோ ஏற்படக்கூடிய விபரீதத்தை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. மிகச்சிறிய தவறு கூட பெரிய உயிரிழப்புக்கு வழிவகுக்கும். இதேபோன்று உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தரகாஷி மாவட்டத்தில் உள்ள மணிகர்ணிகா காட் பகுதியில் ஒரு பெண் தனது குடும்பத்தினருடன் வந்திருந்தார். அந்த இடத்தில் கங்கை நதிக்கரை அருகில் சென்ற அவர் ரீல்ஸ் வீடியோ எடுப்பதற்காக நீரில் இறங்கினார். சிறிது நேரத்தில் அவர் தண்ணீரில் ஆழமாக சென்று நிற்கும் போது திடீரென்று கால் இடறி நீரில் விழுந்தார். அப்போது ஆற்றின் ஓட்டம் மிகுந்திருந்த நிலையில் அவர் உடனடியாக தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அப்பகுதியில் நீரின் ஓட்டம் அதிகமாக இருந்த சமயத்தில் நீரின் உள்ளே அடித்துச் செல்லப்பட்டார். படித்துறையில் நின்று கொண்டிருந்த அவரது குழந்தை மம்மி மம்மி என கத்துவது மட்டும் வீடியோவில் கேட்டது. இதுபோன்று இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதற்காக தனது நண்பர்களை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு பாறையின் மீது இருந்து ஆற்றில் குதித்துள்ளார் மருத்துவர். அப்போது நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் குதித்த வேகத்தில் மேலே வர முடியாமல் தவித்துள்ளார். இதனை பார்த்த தோழிகள் உதவிக்கு கூச்சலிட்டனர். அதற்குள் அனன்யா நீரில் மூழ்கினார். இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அனன்யாவை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மறுநாள் உள்ளூர் நீச்சல் வீரர்களும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதில் பாறைகளுக்கு இடையே பெண் மருத்துவரின் உடல் சிக்கியிருந்தது. பல மணி நேர போராட்டத்திற்கு பின் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. உங்கள் தின சேவல்.